வணக்கம். ஜேசிப் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். ராணுவம் கையகப்படுத்தியுள்ள காணிகளின் விடுவிப்பு தொடர்பில் பாதுகாப்பு ஆலோசனை குழு கூட்டத்தில் ஜனாதிபதியிடம் கோரிக்கை. யாழில் போதைப் பொருளுடன் கணவர் கைது, மனைவி தலைமறைவு. இசாறு சிவந்தி தொடர்பில் செய்தி வெளியிட்ட ஊடகவியலாளர்களுக்கு எழுந்துள்ள சிக்கல். சிகிச்சைக்காக வந்த பெண்ணின் வாழ்வை சீரழித்த வைத்தியர், பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. கடமை நேரத்தில் கள்ளக்காதலியுடன் உல்லாசம், தூக்கி எறிந்த போலீஸ். விடுதலை புலிகளின் தலைவரின் படத்தை பயன்படுத்துவதற்கு சீமானிற்கு தடை விதிக்க கோரிய மனு மீளப் பெறப்பட்டது. ஸ்ரேலில் வைத்தியசாலைக்கு அருகில் ஏவுகணை தாக்குதல், இலங்கை பெண் காயம். தொடர்பென விரிவான செய்திகள். பாதுகாப்பு அலுவல்கள் அமைச்சர் ஆலோசனை குழு பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் கடந்த 17ஆம் திகதி பாராளுமன்றம் கூடியது. சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை நிறுத்த கடற்படையின் உதவியை பெறுதல், வடக்கு மற்றும் கிழக்கில் காணிகளை விடுவிப்பது தொடர்பான பிரச்சினைகள் போன்ற பாதுகாப்பு அமைச்சுடன் தொடர்புடைய பல்வேறு பிரச்சினைகளை பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். அதன்படி நியாயமான கோரிக்கைகளை பரிசீலித்து உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு தேவையான அறிவுறுத்தல்களை ஜனாதிபதி வழங்கினார். இதன்போது ஜனாதிபதி தெரிவிக்கையில், என்னால் இந்த கூட்டத்தில் கொண்டுவரப்பட்ட கோரிக்கைகளாவன: கிழக்கு மாகாண காணிகளை விடுவித்தல் தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் காயன்கேணி பிரதேசத்தில் உள்ள பாடசாலைக்கு அருகில் ராணுவத்தினர் ஓய்வு விடுதி ஒன்றை நிர்மாணித்துள்ளதோடு இது தொடர்பில் நாம் வினவிய போது அந்த ஓய்வு விடுதியை அகற்ற முடியாது என ராணுவம் அறிவித்ததாக அறிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் முரக்குட்டாஞ்சேனையில் உள்ள பாடசாலை, பாலியடிவத்தை பிரதேசத்தில் உள்ள வர்த்தக சந்தை, குருக்கல் மடம் பகுதியில் உள்ள பாடசாலை இன்றளவும் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் காணப்படுகிறது. தாண்டியடி விசேட அதிரடிப்படை முகாம் மயானம் அமைக்கப்பட்டுள்ள காணியிலும் களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையம் தனியாருக்கு சொந்தமான காணியிலும் அமைய பெற்றுள்ளது. வாகரை பிரதேசத்தில் கடற்படையினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளின் அளவு எவ்வளவு என்பது தொடர்பாகவும் அதில் எவ்வளவு காணி பயன்படுத்தப்படுகிறது என்பது தொடர்பாகவும் சரியான புரிதல் இல்லை என்பதுடன் வாகரை பிரதேசத்தில் அதிகளவான காணிகள் கடற்படையினருக்கு சொந்தமாக காணப்படுவதால் அந்த காணிகளை விடுவிக்க வேண்டும் எனவும் கோரிக்கைகளை முன்வைத்தேன். இந்த காணிகள் தொடர்பான விடயங்கள் விரிவாக ஆராயப்பட வேண்டும் என்பதால் இது தொடர்பான விசேட குழு ஒன்றை நியமிக்குமாறு கேட்டிருந்தேன். அனைத்து ராணுவ முகாம்களும் அமைந்துள்ள காணிகள் குறித்து மீள பரிசீலனை செய்து அறிக்கை ஒன்றினை வழங்குமாறு அறிவித்துள்ளதாகவும் அந்த அறிக்கை கிடைத்தவுடன் அதன் அடிப்படையில் மீண்டும் கலந்துரையாடல் நடாத்தப்படும் எனவும் சபையில் கௌரவ தவிசாளர் தெரிவித்தார் எனவும் கூறினார். யாழ்ப்பாணத்தில் கணவன் மனைவி இருவரும் இணைந்து போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் கணவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பருத்தித்துறை பகுதியில் இளைஞர்களை குறிவைத்து கணவன் மனைவி ஆகிய இருவரும் கஞ்சா மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களை விற்பனை செய்து வருவதாக போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதன் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் பருத்தித்துறை பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய நபர் 12 கிராம் 40 மில்லிகிராம் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். இவரது மனைவியும் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுபவர் என்பது தெரியவந்த நிலையில் மனைவி தலைமறைவாகியுள்ளார். மனைவியை கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அத்துடன் கைது செய்யப்பட்ட கணவரை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கொழும்பு குற்றப்பிரிவுக்கு வாக்குமூலங்களை வழங்குமாறு 2 ஊடகவியலாளர்களுக்கு கொழும்பு தலைமை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். பாதாள உலக குழு தலைவர் கனிமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பாக தேடப்படும் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரான இசாறு சிவந்தி நாட்டை விட்டு வெளியேறியதாக கூறப்படுவது தொடர்பான அறிக்கையை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் இலங்கையை விட்டு வெளியேறிவிட்டதாக கூறும் ஒரு கட்டுரை வெளியிடப்பட்டதை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கனிமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொன்றதற்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தை வழங்கியதாக கூறப்படும் இசாறு சிவந்தியை கைது செய்வதற்கான தேடுதல் இன்னமும் நடைபெற்று வருகிறது. பிப்ரவரியில் கொழும்பு நீதிமன்றத்திற்குள் நடந்த துப்பாக்கி சூடு தொடர்பாக துப்பாக்கிதாரி உட்பட பல சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கடமை நேரத்தில் கள்ளக்காதலியுடன் உல்லாசம் அனுபவித்த போலீஸ் சர்ஜன் ஒருவர் பணியிடை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், நாவலப்பிட்டிய நீதிமன்றில் ஒரு வழக்கு தொடர்பாக சாட்சியம் அளிக்க சென்ற மேற்படி கம்பளை போலீஸ் நிலைய சர்ஜன் ஒருவருக்கே பணியிடை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. நாவலப்பிட்டிய பகுதியில் உள்ள விடுதியொன்றில் கள்ளக்காதலியுடன் இருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து குறிப்பிட்ட பெண்ணின் தாயும் சகோதரனும் அங்கு சென்றுள்ளனர். அதன்போது இரு தரப்பினருக்கும் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து போலீஸ் அதிகாரி 20 வயதுடைய தனது காதலியுடன் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். மேற்படி சம்பவத்தில் தான் காயமடைந்ததாக பெண்ணின் தாயார் நாவலப்பிட்டிய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று செய்துள்ளார். அதன் அடிப்படையில் விசாரணை செய்த போலீசார் சந்தேக நபரை தற்காலிகமாக பணியிடை நிறுத்தம் செய்துள்ளனர். இவர் திருமணமானவர் என்றும் 2 பிள்ளைகளின் தந்தை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இவர் ஏற்கனவே நாவலப்பிட்டிய போலீஸ் நிலையத்தில் சேவை செய்து அங்கிருந்து கம்பளைக்கு இடமாற்றம் பெற்றவர் எனவும் கம்பளை போலீசார் தெரிவித்தனர். நீர்கொழும்பு மருத்துவமனையின் வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சை பெற வந்த சேதுவ பகுதியைச் சேர்ந்த 19 வயது இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள நீர்கொழும்பு மருத்துவமனையில் பணிபுரியும் வைத்தியர் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அடையாள அணிவகுப்பிற்காக ஆஜர்படுத்தப்பட்டார். அடையாள அணிவகுப்பின் போது சந்தேக நபரான மருத்துவரை இளம்பெண் அடையாளம் கண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சந்தேக நபரை இம்மாதம் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீர்கொழும்பு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். நீர்கொழும்பு மருத்துவமனையின் வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சை பெற வந்த இளம்பெண் அப்போது மருத்துவமனையின் வெளிநோயாளர் பிரிவில் பணிபுரிந்த குறித்த வைத்தியரிடம் சிகிச்சை பெறும்போது இளம்பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக கூறப்படும் சம்பவம் மார்ச் 31ஆம் தேதி பதிவாகியுள்ளது. அதன்படி மறுநாள் அந்த இளம்பெண் இந்த சம்பவம் தொடர்பாக நீர்கொழும்பு மருத்துவமனையின் நிர்வாகத்திடம் முறைப்பாடு அளித்துள்ளார். சந்தேகத்திற்குரிய வைத்தியர் தொடர்பாக நீர்கொழும்பு மருத்துவமனை மற்றும் சுகாதார அமைச்சர் தனித்தனி விசாரணைகளை மேற்கொண்டதுடன் வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டது. மேலும் சந்தேகத்திற்குரிய வைத்தியர் சுமார் 2 மாதங்களாக தலைமறைவாக இருந்ததுடன் பின்னர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். இதன்போது வைத்தியரை 2 வார காலத்திற்கு விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதுடன் அடையாள அணிவகுப்பின் பின்னர் மீண்டும் விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் படத்தை பயன்படுத்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு தடை விதிக்க கோரிய மனு திரும்ப பெறப்பட்டதை அடுத்து வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் எல்.கே. சார்லஸ் அலெக்சாண்டர் என்பவரால் தாக்கல் செய்திருந்த மனுவில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக உள்ள சீமான் கடந்த 2009ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் மற்றும் இலங்கை அரசிற்கு இடையிலான சண்டையின் போது விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரான பிரபாகரனை போர் முனையில் சந்தித்து பேசியதாகவும் அதன் பிறகு AK-47 ரக துப்பாக்கியால் போர் பயிற்சி எடுத்ததாகவும் தமிழகத்தில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தமிழகத்தில் படுகொலை செய்யப்பட்ட பிறகு விடுதலை புலிகள் இயக்கம் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இயக்கமாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழகத்தில் இலங்கை போர் தொடர்பான மார்பிங் செய்யப்பட்ட புகைப்படங்களை கொண்டு சீமான் வன்முறையை தூண்டும் வகையில் செயற்பட்டு வருகிறார். குறிப்பாக தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவரான பிரபாகரனின் படத்தை தனது அரசியல் ஆதாயங்களுக்காக தேர்தல் பிரச்சாரங்களில் பயன்படுத்தி வருகிறார். எனவே தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் படத்தை பயன்படுத்த சீமானுக்கு தடை விதிக்க வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் சுந்தர் மோகன் அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த விவகாரம் தொடர்பாக அரசுக்கு மனு அளித்த 15 நாட்களுக்குள் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அரசு தரப்பில் பதிலளிக்க கால அவகாசம் தர வேண்டாமா என தலைமை நீதிபதி அமர்வு கேள்வி எழுப்பியது. இதையடுத்து வழக்கை திரும்பப் பெறுவதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்று வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஆஸ்திரேலிய வைத்தியசாலைக்கு அருகில் இடம்பெற்ற ஏவுகணை தாக்குதல் காரணமாக இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் காயமடைந்துள்ளார். ஆஸ்திரேலிய பராமரிப்பாளராக பணிபுரிந்த பெண்ணொருவர் காயமடைந்துள்ளார் என ஆஸ்திரேலிய இலங்கைக்கான தூதுவர் நிமால் பண்டார தெரிவித்துள்ளார். டெல்லவியின் பீர்சிபா வைத்தியசாலையில் நோயாளி ஒருவரை பராமரிப்பதில் ஈடுபட்டிருந்த இலங்கை பெண் இரோசிகா சதுரதங்களினி வைத்தியசாலைக்கு அருகில் இடம்பெற்ற தாக்குதல் காரணமாக காயமடைந்தார் என நிமால் பண்டார தெரிவித்துள்ளார். அவர் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தூதரக பணியாளர்கள் அவருக்கு உதவுவதற்காக அனுப்பப்பட்டுள்ளார்கள் என தூதுவர் தெரிவித்துள்ளார்.
உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஜேசித் தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.